வணக்கம். இந்த டைம் மிஷின் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார் ஜூல்ஸ் வெர்ன் என்ற ஃப்ரெஞ்சு நாவலாசிரியர். கால யந்திரம்னு அதுக்கு பேர். அது கூட இன்று நேற்று நாளை அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதை வித்தியாசமாக அதை காமிச்சிருப்பாங்க. அதில் ஏறி உட்காந்துட்டு அதை இது பண்ணோம்னா எந்த நூற்றாண்டுக்கு போகிறோமோ அதுக்கு போகலாம். சுஜாதா அவர்களும் இதை பற்றி ஒரு கதை எழுதியிருப்பார் ஏற்கனவே, டைம் மிஷின் மந்திரி. சரி, இப்போ எதுக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போன உடனே இந்த இடத்தினுடைய காலம் என்னவாக இருக்கும், இதனுடைய பழமையான ஊரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு செப்பேடுகள், பனை ஓலைச்சுவடிகள், நாணயங்கள், சுவர் ஓவியங்கள், குகை கல்வெட்டுகள் இவையெல்லாம் உதவி செய்கின்றன. அயல்நாட்டு பயணிகளினுடைய கடிதங்கள், மார்க்கோ போலோ போன்றவர்கள் எழுதி வைத்த கட்டுரைகள் எல்லாம், பயண குறிப்புகளெல்லாம் இன்றைக்கி நமக்கு கிடைக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழடி அகழாய்வு. கீழடி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கீழே தோன்றதுனால அப்படின்னு இல்லை. அந்த இடத்துக்கு பேர் கீழடி. எங்கே? மதுரை மாவட்டம் தான். மதுரையிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனால் இப்போது சிவகங்கை மாவட்டம். தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழாய்வு நடந்த இடங்களில் ஆதிச்சநல்லூர் ஒன்று முக்கியமான இடம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்குது. அரிக்கமேடுன்ற ஒரு இடம் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி அழகன்குளம் என்ற ஒரு ஊர் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில். இந்த வைகை நதிக்கரையினுடைய நாகரிகம் என்று பார்த்தால், வருஷ நாட்டிலே தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் முடிவடைகின்ற இந்த வைகை நதியினுடைய நதி படுகையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கான தொல்லியல் எச்சங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக அழகன்குளத்துக்கு நான் போயிருக்கேன். அங்கே கிடைச்ச பனை ஓடுகள், மற்ற மண்பான ஓடுகள் இதெல்லாம் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த கீழடி என்பது மணலூர். இதுதான் பாண்டியர்களுடைய பழைய தலைநகரமாக இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. பெருமணலூர் அப்படின்னு பேர். என்னுடைய நண்பர்கள், குறிப்பாக எனக்கு இந்த தொல்லியல் இதில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. டாக்டர் வேதாசலம், அதே போல் டாக்டர் சாந்தலிங்கம், இவர்கள்லாம் நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது அவங்கெல்லாம் ஆராய்ச்சி அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவருடைய நட்பின் உதவியால் நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன். அதை ஒரு நாளைக்கு தனியாக பேசலாம். புலிக்குத்து மேடுன்னு ஒரு இடத்த போய் பார்த்து வந்தோம், அணைப்பட்டி பக்கத்தில். அடேப்பா, மர்ம கதை மாதிரி சொல்லலாம் அது. சரி, இங்கே வாங்க. இந்த கீழடி என்பது கொந்தகை என்கின்ற ஊர் இருக்குது, மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. கொந்தகை இந்த ஊருக்கு பக்கத்தில் ஏறத்தாழ 80 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பள்ளிச்சந்தை என்ற ஒரு இடம். இந்த பள்ளிச்சந்தை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்பல் துறைமுகத்தை நோக்கி போவதற்கு, ராமநாதபுரத்து கடல் இதுக்கு ராமேஸ்வரத்துக்கு போவதற்கு, அந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு போவதற்கு வணிக வழிச்சாலை இருந்திருக்கிற பகுதியாக இருந்திருக்குது. இந்த தொல்லியல் ஆய்வில் முக்கியமான பொறுப்பு வகித்தவர் யாருன்னு கேட்டால், என்னுடைய இனிய நண்பர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள், பேராசிரியர். அவரும் அவரை போல் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இருந்த தொல்லியல் பேராசிரியர்கள் பலருமாகத்தான் இந்த ஆய்வு நிகழ்த்துறாங்க. இது தொடங்கப்பட்ட உடனே நான் போயிட்டேங்க. பல முறை நாங்கள் போயிருக்கிறேன். அந்த ஆய்வுக்கு இதுக்கு போய் அவங்களோட தங்கி ஒரு நாள் முறுக்க இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இதனால் என்ன லாபம்னு ஒரு கேள்வி கேட்குறோம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.